வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ் அவர்களை தேடி சென்ற அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பங்கீடு நேற்று அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. பாஜகவிற்கு 27 தொகுதிகள், குறிப்பாக ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகள் மத்தியில் அமமுகவிற்கு 11 தொகுதிகள், பாமகவிற்கு 17 தொகுதிகள் என்று ஒட்டுமொத்தமாக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதியாக கையெழுத்திடப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருந்ததற்கு காரணம், கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுக 20 தொகுதிகளை பாஜகவிற்கு கொடுத்தது. ஆனால் பாஜக வெற்றியடைந்ததோ 5 தொகுதிகள் மட்டும்தான். இதனால் அதிமுக தற்பொழுது பாஜகவிற்கு 15 தொகுதிகளை மட்டும்தான் கொடுத்திருக்க வேண்டும். 27 தொகுதிகள், 7 தொகுதிகள் அதிகமாக கொடுத்து எடப்பாடி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அமமுகவிற்கு 11 தொகுதிகள் என்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் என்பதையும் தெரிவித்துள்ளார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காயப்படுத்திவிட்டார் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களை மதிக்கவில்லை என்றும், கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் மாவட்ட செயலாளர்கள் முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பெரும் படையுடன் ஓபிஎஸ்ஐ தேடி சென்றுள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமாக அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் கிளை நிர்வாகிகளையும் திமுகவில் இணைக்க முடிவுகளை மேற்கொண்டுள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக தோல்வியேதான் தழுவுவார். தோல்வி அடைந்த கையோடு அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடியை பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரே நாளில் முடிந்தது. எடப்பாடி சிறந்தவர் என்று பலரும் கூறுகிறார்கள். தோல்வியடைந்த பாஜகவிற்கு கூடுதலாக 7 தொகுதிகள் கொடுத்ததா சிறந்தது என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ்ஐ தேடி அதிமுகவின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டமாக செல்வது சரியா தவறா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.